सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு கேட்டா, விஸ்வரூபா பரத்திர பூர்வதிருஷ்டாவகாசா அப்படின்னு அத்தியாசத்துக்கு லட்சணம் சொன்னார். அந்த லட்சணம் எவ்வளவு தூரம் சரியா வருதுன்னு பரீட்சை பண்ணி பார்த்தேன். இந்த ஆட்சியம் எந்த ஒரு லட்சணத்தை சொன்னதோ இந்த லட்சணம் எல்லா மதத்தாராளுக்கும் சம்மதமா இருக்கு. இதை தெரிவிக்கிறதுக்காக ஆட்சிக்காரர் மற்ற மதங்கள்ல இந்த சமத்தை பத்தி அவன் என்னென்ன சொல்றா அப்படின்னு ரத்த வரிசை சொல்லிட்டு வந்தான். அன்பேது அன்னற்ற அன்ன தர்மாச்சாரை ஜீவந்தி கேட்டு எத்த எதற்காக தத்துவீகாகிரகம் சொன்னது. இந்த ரெண்டு இதை பார்த்துட்டோம். இப்ப மூணாவது பாடம் அன்னேது எத்த எதற்காக தத்துவ விபரீத தர்மத்துவ கல்பனா ஆகி இந்த இதை நிஜமாதிக்காக இது அர்த்தம் இருக்கா எத்த சுத்துக்காகவும் விபரீத தர்மத்துவ ரஜதாரூபத்துவ கல்பனா அவித்தியமான செய்வ அவகாசமானதான் ஆகிறது. ஒவ்வொரு பதத்துக்கு அப்படின்னு விவரணம் பண்ணி எத்தனை எழுத்தாகா எத்தனை எழுத்தாகா அப்படின்னு சொல்ற இடத்துல முதல் எத்திரங்கிறது எல்லா இடத்திலும் உண்மையா அந்த எண்ணம் இருக்கோ அதை தெரியும். இப்ப சுத்திய பார்த்து அவங்க ரஜதம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா முதல் எத்திரங்கிற சத்தத்தாலே நாம வாங்கிக்க வேண்டியது. இப்ப ரெண்டாவது அர்த்தம் எதற்காகங்கிறது எத்தத்தால வாங்கிக்க வேண்டியது. அது எது தெரியறதோ அது முதல்ல தெரியாமல் எது இருக்கோ அது முதல் எத்தம். எது தெரிஞ்சு இல்லாமல் தெரிஞ்சுட்டு இருக்கோ அது திவ்ய இரண்டாவது எத்தத்தினால வாங்கிக்க வேண்டியது. அதான் எதற்காக அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எது தெரிகிறதோ தெரியக்கூடிய அது சுத்தியில இல்ல வேற இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்ற மக்கள் தான் முன்னாடி வந்து நமக்கு சாந்தியில ஏதோ ஒண்ணு தெரியல. எது தெரிகிறதோ அது எங்க தெரிகிறதோ அங்க இல்லைங்கிறது ஒத்துக்கிறாங்க. ஆனா வேற இடத்துல இருக்கு அதுல தெரியுது அப்படின்னு சொல்றது மற்ற மதங்கள். இப்ப இந்த மூணாவது மதம் என்ன சொல்றதுன்னா இது அப்படி இல்லை, இல்லாமலே தெரியுது. இல்லாமலே தெரியுதுன்னா எங்கேயுமே இல்லை, இங்க மாத்திரம் இல்லைன்னு சொல்லல, இல்லவே இல்லை. இதுதான் அபச்சாதின்னு சொல்றது. தெரியக்கூடிய இந்த ரஜதமானது இல்லாமலே தெரிகிறது. இதுதான் விபரீத தர்மத்துவ கல்பனான்னு சொன்னாங்க. அந்த சித்தியானது நீங்க என்ன யோசிச்சு பார்க்கணும், இது எப்படி ஒரு தெய்வத்து வரும் அப்படின்னு பாருங்க. நமக்கு தெரியக்கூடிய அந்த ரஜதமானது வேற ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு அப்புறமா தெரியுறதோ, அப்படி இருந்தால் இது ரஜதம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க சொல்லணும், ஓ எனக்கு தெரிஞ்சது அங்க இருந்து ரஜதம் தான் இங்க தெரியுது அப்படின்னு சொல்லணும். இது ரஜதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு, எனக்கு தெரிஞ்சது அது அந்த இடத்துல இருக்குது அதுதான் இங்க தெரிஞ்சது அப்படின்னு ஒரு ஆளான்னு சொல்றது கிடையாது. தெரிஞ்ச ரஜதம் கிடையாது, இல்லவே இல்லை. அதனால இவன் என்ன சொல்றான், ரஜதம் எங்கேயோ அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்ல வேண்டாம், இல்லாத ரஜதமே தெரிஞ்சது. இது கல்பனான. கல்பனான என்னன்னா அவித்தியமான தீவிர அவகாசமானதா. இல்லாத ரஜதம் தெரிந்தது, இது ஆபத்து. இது இல்லாத ரஜதம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, அந்த சுத்தியே ரஜதமாக தெரியுது. சுத்தி ரஜதமாக என்னைக்காவது ஆக முடியுமோ? ஆக முடியாது. அந்த சுத்தியானது ஏதாவது ஒரு கொஞ்சம் சொல்ப காலத்திற்காகவாவது வெள்ளியாக இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அதனால எதுவுமே இருக்காது. அதனால இல்லைன்னு தீர்மானம் இல்லாத அந்த ரஜதம் அங்கே தெரிகிறது அப்படின்னு சொல்றாங்க.
சர்வசாபிதோபி ஸ்வமதானுசாரித்வம் சர்வேஷாம் கல்பனா பிரகாரானாம் கருத்துவது. அடுத்த வாக்கியம் என்ன பாஷ்யத்துல? சர்வசாபிது அந்நிய அந்நிய தர்மாவகாசதாம் நவ்யுகிறது. இந்த வாதிகள் அந்த தரத்தை பற்றி எத்தனை விதமா சொன்னாலும் வேற ஒண்ணு வேற ஒன்னா தெரிகிறது அப்படின்னு சொன்னாலும் அந்நிய அந்நிய தர்மாவகாசதாங்கிறது இந்த விடயம் எல்லா இடத்துக்கும் வந்துள்ளது. எல்லா வாதிகளும் ஒத்துக்கூடியதாக இருக்கு. இது எங்கேயுமே எதிர்காலமா இல்லாம போகல. யாருடைய மதத்திலும் இது இல்லைங்கிறது இல்லை, எல்லா இடத்துக்கும் இருக்கு. அந்நிய அந்நிய தர்மாவகாசத்துவம் நாம லட்சணம். என்ன ஆகும்னா, நான் சொன்ன லட்சணம் இவா எல்லாருக்கும் சம்மதமாயிருக்கும் சொல்றதுக்காக இவாளுடைய மதங்களை இங்க எடுத்து சொன்னார் பாஷ்யக்காரர்னு நான் சொன்னேன். ஆனா ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை பார்த்தோம்னா இவர் சொல்ற லட்சணத்தை ஒருத்தர் கூட சொல்ல. இவர் பிரதிரூபா பரஸ்பர பூர்வதற்காக பாப்பகா அப்படின்னு சொன்னார். இந்த 3 பேர்ல யாராவது ஒரு சொன்னாலும் கண் கேட்டுட்டு அன்னித்திர அன்னித்திரமாக்கா இது வந்து கேட்டுட்டு எத்திர எதிர்காதா தன் விவேகாகிரகோ கிரக நிபந்தனம் சமைத்து எத்திர எதிர்காதா தத்தையோ விபரீத தர்மத்துகளுக்கு நாம் ஆகத்தது அப்படின்னு சொன்னாலே கூட எங்கேயாவது பிரதிரூபா பரஸ்பர பூர்வதற்காக ஆகத்ததுன்னு வந்துடும் வரவே. அப்போ பாஷகார சொன்னத்தை இவா சொல்லியிருக்காங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? பாஷகாரர் சொன்ன விஷயம் இவ அந்த 3 மதத்துல எதுவுமே நமக்கு தெரியாத போது 3 பேருக்குமே இது சம்மதமா இருக்குன்னு எப்படி சொல்றது கேள்வி வருவாங்களா? அதுக்காக வியாக்கியானம் பண்றோம். அந்நிய அந்நிய தர்மாவகாசிதான் மத்தியதிக்கிறது. அந்நிய அந்நிய தர்மாவகாசிதாங்கிறது அந்த லட்சணத்திலேயே அந்த பராவகாசகான்னு சொன்ன உடனே பரத்திரன்னு கிடைச்சதுன்னு சொன்னேன். பரத்திர பர அவகாசகா இதுதான் பரதத்துவ ஸ்தானத்துல அந்நியன்னு இன்னொரு சப்தத்தை பிரயோகம் பண்ணி அந்நிய அந்நிய தர்ம அவகாசகா அப்படின்னு பரத்திர பராவகாசகாங்கிறது அந்நிய அந்நிய தர்மாவகாசகான்னு சொல்லிட்டு ரெண்டு சப்தம் தான் வேற பேசுற. இதுவும் இந்த பாட்டுனா அந்நியத்துல அந்நிய தர்மாச்சாசைக்கு முதல்ல வந்திருக்கா இல்லையா? இதுதான் பரத்திர பராவகாசகான்னு ஒரு சொன்னார். சப்தம் தான் வித்தியாசம். அவர் சொன்ன லட்சத்துவா ஒன்றுல அதே மாதிரி எத்தனை எதிர்க்காக தன் விவேகாகிரக நிபந்தனோசமா இது 3வது இருக்கும். எத்தனை எதிர்க்காக தத்தைவ விபரீத தர்மத்துகளுக்கான ஆகத்ததுங்கிற இடத்துல அந்த இல்லாத விதம் தெரிகிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த சுத்திகையானது பிரகடமாக இல்லாத அந்நியம் அது பிரகடமாக தெரியுது. அவ்வளவு ஒப்பிட்டாலும் இல்லையும். அப்ப அந்நிய அந்நிய தர்மாவகாசங்கிறது அங்கேயும் இருக்கு. ஏன் இப்படி எடுத்து பாருங்க. அந்நிய அந்நிய தர்மாவகாசா சப்தத்தை மாத்திரம் பார்த்து ஏமாந்து விடுறது விஷயத்தை வச்சு என்னாச்சு? பரத்திர பராவகாசா அந்நிய அந்நிய தர்மாவகாசா இது ரெண்டும் ஒரே அர்த்தம். இந்த அர்த்தத்தை எல்லாரும் வச்சுட்டு பரத்திர விட்டு அர்த்தா பராவகாச சித்தா இது அவாதிஷ்மா தது நத்திருக்கிறது. அந்த பராவகாசங்கிறத வியாக்கியானம் பண்ணும்போது பரத்திர சொன்னாலே பராவகாசங்கிற சித்தமா இருக்கு. பரத்திர பூர்வதிஷ்டாவகாசம் பராவகாசான்னு சொல்லக்கூடாது. பரத்திர பூர்வதிஷ்டாவகாசான்னு சொன்னா பரத்து அவகாசங்கிறது தானா இருக்குது. இந்த வேறொன்றது தெரிகிறது சொன்னா வேறொன்று தெரிகிறதுன்னு திரும்பி சொல்லாமல் அது சொல்ற இந்த விஷயம் எல்லாருமே சம்மதம். அதை கொஞ்சம் விவரணம் பண்ற பூர்வத்தின் கல்வி ஞானாதாரத்திய பகிஷ்டவா சுத்தி தர்மத்துவ அவகாசனா நூதிக்காரா. முதல் வாக்கியத்தை 2 மதத்தை சங்கிரம் பண்ணினார். அதாவது தெரியக்கூடிய வெளியானது இவருடைய ஞானத்துல இருக்கு, ஞானத்துல இருக்கு. ஆனா ஞானத்துல இருக்குன்னு தெரியாது, வெளியில இருக்குன்னு தெரியுது. அது என்னாச்சு? வெளியில இருக்கக்கூடிய பதார்த்தம் ஞானத்துல இருக்கக்கூடிய வெளியாக அவனுக்கு தெரிஞ்சதே இல்லையோ. அப்ப பரத்திர பராவகாசம் தானே இது. அது ஒதுக்கப்பட்டதாக ஆகுது. இன்னொன்னு என்ன? பகிஷ்டத்தை அன்னிசாட்சாதிவாதத்தும் அதே வாக்கியத்தை எடுக்கின்றன. வேற எங்கேயோ ஆபாசத்துல இருக்கு வெள்ளி, இன்னொரு இடத்துல எப்போ பார்த்துக்கிற வெள்ளி இப்ப வேற ஒரு இடத்துல தெரியுது அப்படி சொன்னாலும் அந்நியமாவகாசங்கிறது இருக்கு. அதனால அந்த 2 மதத்திலும் இவர் சொன்ன லட்சணம் ஒத்துக்கொள்ளப்பட்டதாக ஆச்சு.
பூர்வத்தின் கருத்து ஞானாகாரஸ்ய பகிஷ்டவா சுத்திகர்மத்துவ அவகாசனா நவிச்சாரா அந்த லட்சணத்துக்கு விசாரம் இல்லை, லட்சணத்தை ஒத்துருக்காங்க. லட்சணம் விசாரம் சொன்னா ஆட்டுக்கார சொன்ன லட்சணத்தை இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் விசாரம். ஆட்டுக்கார சொன்ன லட்சணம் அங்க இருக்குன்னு சொன்னா நவிச்சாரா நவிச்சு விவேகாந்திரம் பரஸ்பர அவகாசம் வருது. அவன் என்ன சொல்றான்னா பிரமத்தை ஒத்துக்காத அதாவது சுத்தி பிரகடம் இது ரெண்டும் தனித்தனியாக ரெண்டு ஞானத்துக்கு விஷயமாகுது. ஆனா பின்னத்துல தெரியல, அதனால இடம் பெரிய தன்மை வந்தது வாழ்க்கை விவாதித்து ஒத்துக்கிறான்னு கேட்டீங்கன்னா இப்ப எப்படி பார்க்கிறது? ரெண்டும் தனித்தனியா இருந்து தனித்தனியாக இல்லாதது போல, அதாவது சேர்ந்து இருக்கிற மாதிரிதான் தெரியுது. அப்படின்னா எப்படி அது இல்லையோ அப்படி மாற்றிக்கிறது நீங்க ஒத்துக்கிறதா ஆச்சா இல்லையா? நிஜமா ஞாபகமா பார்த்தா எதிர்கால இருக்கிறவருக்கு அவனுக்கு இது சுத்தி அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனா அப்படி மாற்றிக்கிறது. அதே மாதிரி அவன் ஞாபகப்படுத்திக்கக்கூடிய ஞாபகம் அந்த வெள்ளியானது எனக்கு வெள்ளி ஞாபகம் வருது, எங்கோ இருக்கு, எங்கோ பார்த்தேன் அப்படின்னு ஞாபகம் வந்துருக்கணும். ஆனா அது அப்படி ஞாபகத்துக்கு வரல, வேற மாதிரியே ஞாபகம் வருது. அப்ப என்ன ஆச்சு? பராவகாசம் தான். எது எந்த ரெண்டு வஸ்து சேர்ந்து இல்லையோ அந்த ரெண்டு வஸ்து சேர்ந்து இருப்பதாக தெரிந்தால் இது பரஸ்பர பராவகாசம் தான். அவளும் ஒற்றுமையாக இருக்கு. உத்திரகத்தையோகோ பிருகத்தோகோ அபிருகன் அவகாசா அபிமானம். இது பிராந்தி தான். இது பிராந்தி இல்லை இல்லைன்னு சொன்னால பிராந்தி தானா வந்திருக்கு. சுத்தி சகலத்த பிரகட உள்ள பிரதிபாசனா மூணாவது கருத்துன்னு சொன்னார். இல்லாத விதமாக இருக்கிற சுத்தி தெரிகிறது அப்படின்னு சொன்னாலும் சுத்தி தெரிந்து வச்சு பரஸ்பரபராவதாக சொன்னார். பூர்வதிருஷ்டத்வ ஸ்மிருதிரூபத்வயோகோ சர்வத்திர அபியபிப்பிராயா ந விவாதயித்ய அபிப்பிராயா. இனிமே பரஸ்பரபராவகாங்கிறது சரி, ஸ்மிருதிரூபங்கிறது எல்லாரும் ஒத்துக்கலையே அப்படின்னு கேட்டாங்க. நீங்க சொன்ன லட்சணம் எல்லாரும் ஒத்துக்க லட்சணமானால் அதை பூர்ணமான எல்லா மதத்திலையும் இருக்கிறதா நீங்க தெரியுங்க. அப்படி சொல்லாமல் பரஸ்பர பராவகாசா அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துக்க விஷயமா இருக்கு அப்படின்னு சொன்னால் போராது. ஏன்னு கேட்டா நீங்க பிரதிரூபமான போடுறது, பூர்வதிருஷ்டான ஒண்ணு போடுறது, இந்த ரெண்டும் எல்லாரும் ஒத்துக்க விஷயமா இல்லையே. அது எப்படி நீங்க சொன்ன லட்சணம் எல்லாருக்கும் சம்மதம் சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி. அதுக்கு எதிர என்ன சொல்ற? பூர்வதிருஷ்டத்துவ பிரதிரூபத்வயோ சர்வத்திர அபியுக்தாரா என்ன விவாதயித்ய அபிப்பிராயா. ஆசிரியர் என்ன நினைக்கிறார்? அந்த பூர்வதிருஷ்டத்தின் பிரதிரூபத்தை இதை நான் சொல்லி அவளுக்கு சம்மதமா இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாரோடும் ஒத்துள்ள விஷயம். சொல்லாமலே சித்தனா இருக்கு. அதற்கு சித்தனா இருக்கும். பூர்வதிருஷ்டங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே அந்த தம விஷய சம்ஸ்காரம் வேணும் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுன்னு சொன்னார். பூர்வதிருஷ்டம்னு சொன்னார். ஏற்கனவே அவன் அதை பார்த்திருந்தால்தான் அந்த சம்ஸ்காரம் அவனுக்கு இருந்தால்தான் மறுபடியும் காந்தி வர முடியும். அதனால பூர்வதிருஷ்டம் அந்த விதத்துல உபயோகப்படுறது. இது யாருமே இல்லைன்னு விளங்கு. எல்லாருக்குமே ஏற்கனவே அந்த வஸ்துவை பற்றி ஒரு தியானம் இருந்தால்தான் காந்தி தியானங்கிறது அந்த வஸ்துவில வரும். இது ஒண்ணு. எதிரூபங்கிறது திருப்பி தடுக்கணும்னு சொன்னோம். பார்க்கக்கூடிய அந்த அந்த அப்போ வரக்கூடிய அந்த தியானமானது மரணாத்மகமாக இல்லை, அது ஒரு அனுபவாத்மகமாகத்தான் இருக்கு. ஆனா ஸ்மரணத்தை போல சில காரணங்கள்னால கண்ணியமாக இருக்கு. அதனால திருப்பி சொன்னோம். இந்த விஷயத்தையும் யாருமே உபயோகிக்கவில்லை. ஆனா சம்ஸ்காரங்களுக்கும் ஏற்கனவே எனக்கு இந்த விஷயத்தை பற்றின அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயத்துல யாருக்குமே விசிறி பற்றி இல்லாததுனால அதை விசேஷமாக ஆசையாக எடுத்து சொல்லுங்க. எதிரூபா பரஸ்பர பூர்வதிருஷ்டாவகாசா அப்படின்னு சொல்றது, அந்த பரஸ்பர அப்படிங்கிற ஒரு விசேஷம் ஒண்ணு சொன்னது. பரஸ்பர வேற ஒண்ணு, அதாவது எது நிஜமோ அதை பரஸ்பரன்னு சொல்லணும். சுத்தி பிரதிதமாக தெரிகிற இடத்துல நமக்கு பரஸ்பரத்தினால எதை எடுத்துக்கலாம்? சுத்தி வாழ்ந்துடணும். எது தெரியாமல் நிஜமாக அந்த இருக்கோ அதை பரஸ்பரன்னு எடுத்துக்கணும். எது பொய்யாக தெரிஞ்சுட்டு இருக்கோ அதை பராவகாசம் எடுத்துக்கணும். அப்படிதான் எடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல எனக்கு ஆட்சேபம் இருக்கு. சூன்யவாதி சார், சூன்யவாதினா
அவனுக்கு அதிஷ்டானம் கிடையாது. நிரதிஷ்டான சமவாதின்னு வார்த்தை. அங்க எதுவும் இருக்க வேண்டாம், ஆனா சாந்தி வரும். நமக்கெல்லாம் அப்படின்னு கேட்டா வேற ஏதோ ஒண்ணு நிஜமா இருந்து அந்த வஸ்து மாறி தெரிகிறது, வேற மாதிரியா தெரிகிறது, மாற்றி இருந்தால் அது சாந்தின்னு அதை தெரியும். இப்ப அவனுக்கு என்னன்னா அங்க ஒரு வஸ்து இருக்கவே வேண்டியது, தானாவே சாந்திங்கிறது வரும். எல்லா தியானமும் சாந்தி அப்படின்னு சொல்ல தெரியும். அதனால பரத்திர அப்படின்னு சொன்னீங்க, வேறொன்னு வேற என்ன தெரியுதுன்னு அந்த பரத்திரங்கிற அதிஷ்டானத்துல நான் ஆட்சேபிக்கிறேன், எனக்கு சம்மதம் கிடையாது, நீ சொன்ன லட்சணத்தை நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு அவன் குரு வச்சிருக்கிறான். பத்திர நிதிரூபா பூர்வத்தாவமாக ஏதாவது லட்சணே நிரதிஷ்டான அத்தியாசவாதி பட்சே அப்படி நிருபபக்திக்கு லட்சண வியாப்தியா இது தன் எழுத்தது பரஸ்பர இருக்கிறது. பாட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க அப்படி சொன்னால் அது தப்புங்கிறதுக்காக நான் பரஸ்பரன்னு கேட்டிருக்கேன். நான் பொதுவான ஒரு அம்சத்துல தான் சம்மதிக்கலாம்னு நினைக்கிறேன்னு தவிர பாக்கி விசேஷாம்சத்தெல்லாம் நீ ஒத்துக்காக இருக்கணும்னு இல்லை. மற்றவா ஒத்துக்காக அவா சொன்ன ஒத்துக்காக இருந்தால் அது தப்பு அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அந்த பரஸ்பரங்கிறத சேர்த்து லட்சணத்துல போட்டிருக்கேன். அதுக்கு அதை சொல்றேன். பரஸ்பரம் இல்லாமல் ஏதாவது லட்சணம் இவ்வளவு மாத்திரம் லட்சணமான ஆனால் இப்ப என்ன ஆகும், நிரதிஷ்டான அத்தியாசவாதி பட்சத்துக்கும் போகும். பரஸ்பர இல்லையே, ஆகாரமே வேண்டியதில்லை, எந்த சமம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அந்த சூன்யவாதி. அவன் பட்சத்துக்கும் சமமாக சொன்னதாக ஆகும், அது தப்பு, அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பரஸ்பரன்னு சொல்றாரு. இருந்த பட்சத்துக்கு விஜயம் போட்டார். அந்த அத்தியாசவாதம் இருக்கு, அத்தியாசவாதம் அது தெரியுது, உபபத்தி கிடையாது. அதை வேலைக்கு பண்றதுக்காக பரஸ்பரன்னு சொன்னார். நடுக்கிறவன் கேட்கிறான், இருபபக்திங்கிறது அவ சொல்ற வாதம் உபபத்தி இல்லாததுன்னு இருபபக்தி தோயம் பக்தா இந்த பின்னாடி வரும். நிருபபக்தி தோயம் பக்தா கதம் இருபபக்தி தோயம் பக்தா நிருபபக்திக்கு அப்படின்னு போட்டு சொன்னாரு. அந்த வாதத்தை நீங்க ஆரம்பத்திலேயே நிருபபக்தின்னு சொல்லிட்டு எப்படி இடவச்சு நிருபபக்திகள்னு சொல்றேன் அப்படின்னு கேள்வி. அடுத்த வார்த்தை என்னதுன்னா அதுக்கு பதில் நகி நிரதிஷ்டான அத்தியாசா திருஷ்டபூர்வா சம்பதிங்கா. அதாவது ஒரு வார்த்தையும் பூர்வபட்சம் பிரச்சனமானது. நகி நிரதிஷ்டான ஒரு வார்த்தையும் பதில். அதிஷ்டானமே இல்லாத அத்தியாசம் எங்க பார்த்தேன், இதுவரை பார்த்தது கிடையாது. நமக்கு தெரிஞ்ச பிரமத்துல எல்லாம் அந்த பிரமம் போடுறீங்கன்னா அந்த இடத்துல வேற ஒண்ணு இருக்கு, அதுதான் இருக்கு. அதனால திருஷ்டபூர்வா நிரதிஷ்டான அத்தியாசா இன்னும் சம்பதிங்கா. நீ பார்த்தாதான் என்ன எங்கேயாவது சம்பதிக்கலாமே ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னா சம்பதிக்கும் சம்பதிக்காது. இந்த நாங்கிறது அதுவும் கேட்டுக்கணும். சம்பதிக்கா அதிஷ்டானமே இல்லாமல் ஒரு அத்தியாசம் வருதுங்கிறது சம்பதிக்கவே சம்பதிக்காது அப்படின்னு வருது. இதுக்கு அடுத்தது மறுபடியும் அவன் கேட்க கேள்வி. அதெல்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். அதிஷ்டானமே இல்லாத அத்தியாசம் நமக்கெல்லாம் இப்ப அனுபவத்துல இருக்குங்கிறான். ஏதோன்றதாதி அவகாசா நிரதிஷ்டானோ திருஷ்டா இதுதான் அவனுடைய வார்த்தை பிரச்சனை. ஏகோன்ற சமம் வருது, இது அதிஷ்டானமும் கிடையாது, அதிஷ்டானமே இல்லாமல் தெரியுது. ஏகோன்ற சமம்னா என்ன சமம் அப்படின்னு கேட்டால், ஆகாரத்துல வெறும் ஆகாரத்துல இப்படி கண்ணால பார்த்துட்டு இருக்கும்போது இது ரவுண்டா ஏதோ போற மாதிரி வருமா போற மாதிரி இதே அங்க போகும் அங்கேயும் இங்க போகும் வரா மாதிரி தெரியுங்க. அது ஒரு ஆகாரம் இல்லை, அது அந்த உருண்டை உருண்டையா தெரிகிறது. என்னது அது மாதிரி தெரியாது, உண்மையில என்ன அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியும். இந்த ரகசியெல்லாம் இந்த ரகசியம் இல்லைன்னு சொன்னா என்ன சொல்லுன்னா அது வெறும் சுத்தி அப்படின்னு சொல்லலாம். இது பாம்பு இல்லைன்னு சொன்னா வேற என்னன்னு கேட்டா அது கயிறு, அதுதான் பாம்பா தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். அங்க என்ன உண்மைன்றது சொல்லலாம். ஆனா இந்த உருண்டை உருண்டை ஒரு ஆகாசத்துல போட்டு காணப்படுறது அது உருண்டை அப்படி இல்லைன்னு சொன்னா வேற என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்லை. அப்ப இதே சூழ்நிலை என்னன்னா நிரதிஷ்டானம் சமம். உங்க அதிஷ்டானம் முதல் இருந்தால்தான் எதுவும் என்ன கிடையாது. இதெல்லாம் இதுக்கு பதில் உத்தரவாதம் ஏதோவயவாதிஷ்டானத்வா. அந்த ஆகாசத்துல பிரகாசம் வியாபிக்குது. அந்த பிரகாசம் தான் உங்களுக்கு உருண்டா தெரியும். அப்படின்னு தெரிஞ்சுதான் இப்படி போற மாதிரி தெரியுது, போற மாதிரி வரா மாதிரி தெரிஞ்சுது. அந்த வியாபிக்கு இருக்கக்கூடிய தேஜஸ், தேஜஸ்ங்கிறது இருக்கு. அது விருது தெரிஞ்சது
போன மாதிரி வராம இருக்கிறது எதுன்னு கேட்டா போகவும் இல்லை வரவும் இல்லை அப்படி இருக்கக்கூடிய அந்த வியாபத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சம் பிரகாசம் ஒரு விதமான சூரிய பிரகாசம் இப்படி போன மாதிரி சொல்லி அப்ப இப்ப இன்னொரு சம்பந்தம் நிருபவத்திகங்கிறது சரியா கொடுக்கப்பட்டதா அந்த அதிஷ்டானம் இல்லாமல் கிரமம் வரதுங்கிறது நிருபவத்திகம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த வாரம் என்ன சொல்றான், அதிஷ்டானம் இல்லாமல் தம் வருது சரி விடுவோம், அது வேண்டாம். ஆனா அதுக்காக சத்தியம்தான் அதிஷ்டானமாகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு அதிஷ்டானம் பாஷக்காரர் எடுத்துவாங்க சத்தியானதே ஒரு சத்தியம் ஒரு விஷயம் அந்த இது ரெண்டும் ஒன்றுதான் கணக்கில் செய்யணும். சத்தியமே இல்லாமல் வெறும் அமிர்தம் செய்ய முடியாது அப்படிங்கிறது பாஷக்காரர். இவன் என்ன சொல்றான், அது வேண்டாம், ரெண்டு அமிர்தம் ரெண்டுமே அமிர்தமா வச்சுட்டோம். அதிஷ்டானம் அமிர்தமே அதிஷ்டானமாக்கணும். அப்ப எதுக்கு எது அதிஷ்டானம் கேட்டா இதுக்கு அது அதிஷ்டானம் அதுக்கு எது அதிஷ்டானம் பழக்கம் சொல்லிப்போம் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். நானும் ரஜதே அம்பிது சம்பிதி ரஜதம் இது பரஸ்பராதிஷ்டானம் இருக்குது. அதிஷ்டானமே இல்லாம அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சத்தியமான ஒரு அதிஷ்டானம் இல்லாமலே அத்தியாசம் வரலாம் அப்படின்னு என்னுடைய பக்கம். அப்ப எந்த பொய்யான அதிஷ்டானம் இருக்கலாம்னு சொன்னா அது எது அப்படின்னு கேட்டா நமக்கு அந்த என்ன தெரியுது, ரஜதம் தெரியுது, வெள்ளி அப்படின்னு தெரியுதா. இந்த இடத்துல ரெண்டு அம்சம், வெள்ளி ஒண்ணு வெளியொரு தியானம், சம்பிச்சுனா தியானம். வெள்ளி இருக்குன்னு தெரியுறது இல்லையா, அப்ப தெரியக்கூடியது வெள்ளி, தெரியுறதுன்னு சொல்றோம் அந்த தியானம். ரெண்டு அம்சம் இருக்கு, இந்த ரெண்டுமே தப்பு. இப்ப தியானத்தை நாம காந்தின்னு சொல்லுவோம், மிச்சா அந்த வெள்ளி மிச்சாதான் பண்றதுன்னு இல்லை. அப்ப என்ன ஆச்சு, இந்த தியானம் வரத்துக்கு வெள்ளி அதிஷ்டானமாயிட்டான், அந்த வெள்ளி வரத்துக்கு தியானம் அதிஷ்டானமாயிருக்கு. பரஸ்பரம் அங்கேயே பரஸ்பரம் இதுக்கு அது அதிஷ்டானம் அதுக்கு அதிஷ்டானம் முடியும் அப்படி. ரஜதே சந்திக்கு சந்திக்கு ரஜதமும் அத்தியஸ்தம் இது பரஸ்பராதிஷ்டானம் விழுத்துது. இப்படி எங்கேயாவது உண்டான்னு கேட்டா பீஜம் கூடாது. பீஜம் அங்கம் எது காரணம், பீஜம் காரணம், அங்குரம் காரணம். அங்குரம் காரணம், அதுக்கு மறுபடியும் பீஜம் வரும். பீஜம் காரணம் எது காரணம் காரணம், பீஜத்துக்கு அங்குரம் காரணம், அங்குரத்துக்கு பீஜம் காரணம். அப்ப பரஸ்பரமாகலையா. அதுபோல தியானத்துக்கு விஷயம் அதிஷ்டானம், விஷயத்துக்கு தியானம் அதிஷ்டானம் இருக்கு போறது அப்படின்னு போகுது. இனிமேல் நல்ல காரணம் இது பதில் என்ன சொல்ற, நீ சொன்ன திருஷ்டாந்தமே முதல்ல தெரியல. இப்ப ஒரு நாள் வீரத்தை எடுத்துட்டேன்னா ஒரு வேலை நம்ம கையில இருக்கு, இந்த வேலை எதிரிலிருந்து வந்தது அப்படின்னு கேட்டா எதுக்காக ஒரு மரம் இருக்கு, இந்த மரத்தை வச்சு பழம் காய்ச்சி அதுல இருந்து வந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஆனா அந்த மரம் இருக்கு, அந்த மரத்திலிருந்து வந்தது இந்த விதை. ஆனா எத்தா போல இருக்கிற மரம் இந்த விதையிலிருந்து வந்துடும், வேற ஒரு விதையிலிருந்து, அது வேற மாறி இருக்கு. அப்ப எந்த விதையிலிருந்து அந்த மரம் வந்ததோ அதே மரத்திலிருந்து அதே மரம் அந்த விதையிலிருந்து, அதாவது எந்த விதையிலிருந்து மரம் வந்ததோ அந்த மரத்தையே அந்த விதைக்கு காரணமாக சொன்னோம்னால் அப்ப இது பரஸ்பரம் சொல்லலாம். இப்ப இது பரஸ்பரம் சொல்ல முடியாது. வேற வேற விதை வேற வேற மரத்துக்கு காரணமா இருக்குன்னு சொல்லிட்டா இது பரஸ்பரம் சொல்றது இல்லை. இது சொல்லலாம், இதுவும் ஒரு ஆசிரம் அதுவும் ஒரு பீஜம்னு பொதுவா ஜாதி வருதுன்னு சொல்லலாமே சொல்ல அது பீஜம் தானே, பீஜத்தை வந்தது தானே அப்படின்னா இந்த வீடும் வேற அந்த வீடும் வேற தானே. எந்த பீஜத்திலிருந்து எந்த ஒரு அங்குரம் வந்ததோ அந்த அங்குரத்திலிருந்து அந்த பீஜம் வந்ததுங்கிறது நான் இல்லை. அது அங்குராந்தரா வேற ஒரு அங்குரத்திலிருந்து அது இல்லை. மிக போனா நீ சொன்னீங்க அந்த விஷயம் தியானம் ரெண்டுல தியானம் விஷயத்தை எடுத்தாக்க விஷய தியானத்தை எடுத்தாக்க இது அப்படியே பரஸ்பரம் உங்களுக்கு விபகுணா யஸ்யாம் சந்திதி ரஜதம் அவபாவதே தயோரேவ இதரேதராத்யானஹ ததே தேசகம் என்கிறது. அதனால் நீ சொன்னது நிருபபத்திகம், உபபத்தி இல்லை, சரியா வராது. அது மாத்திரம் இல்லை, இந்த பீஜாங்குராதி திருஷ்டாந்தம் இருக்கு, இது கூட நமக்கு ஒன்றும் ரொம்ப சரியா சொல்ற மாதிரி இல்லை. பீஜாங்குராதி திருஷ்டாந்தா ததா சாத்தியமோகிதா.
இன்னொன்னு திருஷ்டாந்தத்தை சித்தமா இருந்தா தான் திருஷ்டாந்தமாக ஏற்றுக்கணும். சித்தமா இருக்கணும்னா இந்த இடத்துல அந்த வியாப்தி நிச்சயமா இருக்கணும். அந்த பிரமாணத்தை நிச்சயம் பண்றதுக்கு உபயோகப்படக்கூடியதாக அந்த திருஷ்டாந்தம் இருக்கணும். அப்பதான் அந்த திருஷ்டாந்தத்தை எடுத்துக்க முடியும். இது அப்படி இல்லையே பீஜாங்குராந்தர பரம்பரா மாத்திரம் அசமத்த வசதி சித்தி. ஒரே ஒரு ஆந்திரம் போட்டுதான் ரெண்டுமே சேர்க்கின்றோம். பீஜாந்தரம் சொல்ற அந்த திருஷ்டாந்தத்துல கூட பீஜாந்தரம் அங்குராந்தரம் இது ஒண்ணு ஒரு பீஜத்துக்கு பேர் கொடுத்தோம்னா இந்த பீஜம் வந்து வந்துச்சுன்னா ஒரு மரத்துல இருந்து வந்தது. அந்த ஒரு மரம் ஒரு பீஜத்திலேருந்து வந்தது. ஆனா இந்த ஒண்ணுங்க போட்ட பீஜத்திலேருந்து இல்ல, வேற ரெண்டு இன்னொன்னு போடுவோம். அந்த பீஜத்திலேருந்து வந்தது. அதுக்கு முன்னாடி அந்த பீஜம் இந்த மரத்துல இருந்து வரல, அது வேற இன்னொரு மரத்துல இருந்து வந்தது. இதான் சொல்லிருக்கோம். இதான் பீஜாந்தர அங்குராந்தர வெவ்வேறு பீஜம் வெவ்வேறு அங்குரத்திலிருந்து வந்தது. அந்த திருஷ்டாந்தத்தை பற்றி உனக்கு ஒன்றும் லாபம் இல்லை. இங்க வந்து இந்த ஞானம் இந்த ரஜதம் ஞானம் இந்த ரெண்டுல இந்த ஞானம் ரஜதத்துக்கு அதிஷ்டானமா இருக்கு. அந்த ஞானத்துக்கு வேற ஒரு ரஜதம் அதிஷ்டானமா இருக்கு. அந்த ரஜதத்துக்கு இன்னொரு ஞானம் சொல்ல போற இது கிடையாது, பண்ண முடியாது. பீஜாங்குர திருஷ்டாந்தத்துக்கு ரொம்ப தெளிவுக்கு வராது. அங்கேயும் அகமத வஸ்து சித்தி இல்லை. பிரதீபிதோ வஸ்துதச்ச அனிருத்தா காமிஷத்வா. பீஜம் அங்குரம் அப்படிங்கிற இடத்துல இந்த பீஜம் அங்குரத்திலேருந்து வந்தது, அந்த அங்குரமும் ஒரு பீஜத்திலேருந்து வந்ததுதான். அது எப்படி வந்ததுன்னா அதுவும் ஒரு அங்குரத்திலேருந்து வந்தது, பீஜத்திலேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா நாம வந்து ஜாஸ்தி அதுக்கு மேல கேட்க மாட்டோம். இது எதுன்னு வந்ததுன்னு தெரிஞ்சா போறோம். அதுக்கு மேல நம்ம ஆகாங்கம் இல்லை, அதோட நின்று போயிடும். ஆனால் இந்த பரஸ்பர அதிஷ்டானம் சொன்னால் இந்த ரஜதம் வந்து இந்த ஞானத்துல அத்தியஸ்தம் சொன்னா இந்த ஞானம் முன்னாடியே வந்திருக்கணுமே, இருந்தாத்தானே அது ரஜதம் வரும். இந்த தியானம் இந்த ரஜதத்துல அத்தியஸ்தம் சொன்னா இந்த அத்தியாசம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இருந்திருக்கணுமே அந்த வெள்ளி. அப்ப இந்த ரெண்டுக்குள்ளேயே இதை காட்டிலும் முன்னாடி அது இருந்திருக்கு, அதை காட்டிலும் முன்னாடி இது இருந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? ரெண்டு வஸ்துவை எடுத்துட்டு இது ரெண்டுக்குள்ள இதை காட்டிலும் முன்னாடியே அது இருந்திருக்கு, அது வரத்துக்கு முன்னாடியே இது இருந்திருக்குன்னு முடியும். இந்த மாதிரி ஒரு பதார்த்தமும் காண்பிக்க முடியாது. அதனால எப்படி வந்தது அப்படின்னு ஆகாங்க அப்படின்னு நிற்கிறது. பிரதீபிதா வஸ்துதச்ச அனிருத்தாகாங்கத்வா. அப்ப பீஜாங்குர ஸ்தானத்துல அங்கேயும் கேட்டுட்டே போகக்கூடாதுன்னு கேட்டா அங்க ததாக சுதா இதம் ஏவம் இது பரியோகே திருஷ்டத்வா தேவம் இது தத்திரத்தை தூரம் வா பரிசாபிய ஸ்தாபயம். பீஜாங்குர திருஷ்டாந்தத்துல ஏன்பா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லணும். நமக்கு பார்த்துட்டு அந்த பிரமாணம் இருக்கு, பிரசித்த பிரமாணம் விராசத்தை தெரிவிக்கிறது அப்படிங்கிறத வச்சிருந்து ஒரு இடத்துல நிறுத்திக்கணும். தூரம்பா பரிசாபிய காட்டையும் அதுக்காக எப்படி வந்து பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டே போனா கடைசியில ஒரு 2-3 ஸ்டெப்புக்கு போனோம். 10 ஸ்டெப்புக்கு போய் இப்படி வந்து இந்த வீட்டுக்கு இருந்தா அது இருந்தது. நம்மளுடைய பரம்பரைய கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் நம்ம அப்பா அவன் அப்பாவுக்கு தானே பிறந்திருப்பான், அவ அப்பாவை பற்றி கண்டுபிடிச்சிடலாம். அவன் இங்க இருந்தா என்ன அவரும் ஒரு அப்பாவுக்கு தான் பிறந்திருக்கான், அவருக்கும் ஒரு அப்பா இருந்திருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கும் மேல போனா எவ்வளவு தூரம் போகிறது. நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ஏதோ 3 தப்பு அதுக்கு நிறைய பேரலாம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நிற்கான். அதுக்கும் மேல போயிட்டே இருந்தா ஒன்றும் நிற்காது. தத்திரத்தை தூரவா பரிகாவிய சாதனம் அந்நா ஏது பரம்பராவ அவலம்பிய ஸ்வசிதமான அனவஸ்தாதோஷம் அதிவர்த்தேத. நிற்க முடியாது, அது அவசியம் கண்டுபிடிச்சாதான் முடியும் அப்படின்னு போயிட்டே இருந்தாங்கன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான ஒரு நிர்ணயத்துக்கு வர முடியாது. அனவஸ்தாதோஷம் வந்து ஆபிச்சா இது ஒரு நல்ல யுக்தி சட்டம். ஸ்வசித்து நிரவதிக்கா இத்தேவ பாகாவகமோ திருஷ்டா அப்படின்னு ஒரு பாகம் வராது. பாகம்னா என்ன தெரியுமா? முதல்ல எப்படி தெரியுது? இதான் ரஜதம் அப்படின்னு தெரிஞ்சுதா? இதுக்கு பாக ஜானம்னா அப்படி இல்லை, இது ரஜதம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுது. இது ரஜதம்னு முன்னாடி தெரிஞ்சுது, இது ரஜதம் இல்லை அப்படின்னு சொன்னா இதுதான் பாகம். முன்னாடி என்ன சொன்னதோ அது அப்படியே இல்லைன்னு இருக்குன்னா அப்ப என்ன ஆகும்? இதுதான் அதுக்கு பாகம். இதை நீங்க பாகம்னு சொல்லக்கூடாது.
இது ரஜதம்தான், இது சுத்தி இல்லை அப்படின்னு சொன்னா இது பாகமா இல்லைன்னு சொன்னதுக்காக அது பாகமாயிடாது. முன்னாடி எதை சொன்னோமோ அதை இல்லைன்னு சொல்றோம். இல்லைன்னு வார்த்தைகள் இருக்குங்கிறதா ஒரு வார்த்தை காண முடியான்னு கேட்க. அப்ப இந்த இடத்துல இந்த இன்னும் மாத்திரம் ஒரு வார்த்தை தியானம் உண்டோ? இது இது வந்து நீ சொன்ன ரஜதம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோம். ரஜதம் இல்லை, ஆனா அப்ப என்னது அப்படின்னு கேள்வி இருக்கு. இங்க ரஜதம் இல்லைன்னு சொன்னா அப்ப என்னது அது சொல்லு, அப்பதான் நான் ஒட்டி இல்லைன்னு சொன்னேன். ஏன் அதனால என்ன அப்படின்னு வெறும் பாகாவதமா நதிர்த்தா இதம் ரஜதம்னா இந்து சுத்தி அப்படின்னு அயம் சர்வோனா இந்து ரஜ்யு அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. இது இல்லைன்னா வேற என்னன்னு சொல்ல வேண்டியது. இதுதான் நிரவதிக்க அவதின்னு சொன்னா அந்த பாக்கி எது இருக்குமோ அது அவதின்னு சொல்லுவோம். அவதியே இல்லாமல் தெரிஞ்ச வசதில இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு கிடையாது. இது அப்படி இல்லைன்னு சொன்னா வேற எப்படிங்கிறது சொல்லி இதுதான் நிரவதிக்கா பாகாவதமா நதிஷ்ட. அப்போ போவான் அப்படி இருக்கு போல இருக்கு. ஒரு சம்பாஷணம் மாதிரி பார்ப்போம். ஆப்த அனுமானத்தாரையோ ஆப்தவச்சனத்தாரையோ இப்படி சொல்றது உண்டு. நாங்க என்ன அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை பிரயோகம் பண்றது உண்டு. அது நிரவதிகம் தானேன்னு கேட்கறான். சவனா தேவத்தோவா அப்படின்னு தானே வச்சுங்க இல்லைன்னு சொல்லி முடிச்சாங்க ஐயா. இது நிரவதிகமான ஒரு பாகம் தானே இது, இது உண்டு அப்படின்னு அதுக்கு சொல்றார். எத்தனாவது அனுமானா ஆப்தவச்சனாத்வா ந கற்பனா இத்தேவ அவகமஹா. கற்பனா அப்படிங்கிறது மாத்திரம் தெரிஞ்சுதான். இன்சுமரிக்கு அபேட்சாக இருக்கலாம். இதோட என்ன சொல்ல நீ தேவத்தம் இல்லையா, அப்ப வேற யாரு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கேள்வி வரும்போது அந்த மறுபடியும் சொல்ல வேண்டிய பாக்கி இது அபேட்சா தரிசனா புரோவஸ்திதம் வஸ்து மாத்திரம் அவதிக்கு வித்தியதே. அந்த ஏதோ ஒரு புரோவர்த்தி வஸ்து ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ல ஒண்ணுமே இல்லாமல் மாற்றிக்கொண்டிருக்குங்கிறது இல்லவே முடியாது. அப்ப அவன் கேட்பான், இந்த சாம்சன் இருக்கானே அவன் வந்து ஜெகத்துக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டா பிரதானம் அப்படின்னு சொல்ற. நீ என்ன சொல்ற? அது இல்லை அப்படின்னு. அப்படி சொன்னா என்ன? பிரதானம் இல்லைன்னா தத்தாப்ப நீ என்ன வச்சுன்னு சொல்ற? அப்ப எதை அவன் பிரதானம்னு பிரமிச்சான்னு சொல்றாமோ நீங்க வெள்ளி வெள்ளி இல்லைன்னா அப்ப என்னது அப்படின்னு கேட்டா அது வெள்ளின்னு அவன் வந்து வெள்ளி இல்லை, அது வந்து ஒரு கிழிஞ்சல் அப்படின்னு சொல்றான். அவன் ஜெகத்துக்கு காரணம் பிரதானம் அப்படின்னு சொன்னானே அது பிரதானம் இல்லை, அது வேற ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்றது விட்டோம். அவன் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு சொல்றது. அவன் வந்து இதைத்தான் பிரதானம் அப்படின்னு நினைச்சிருந்தான் அப்படின்னு நாம சொல்றது இல்லை. அது சொல்றோமா இல்லை. அப்போ இந்த இடத்துல நிரவதிக்க பாகம் வந்தாலாடி இருக்கு. அவன் சொன்னது இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா இதுதான் நிரவதிக்க பாகம். அவன் சொன்னது இல்லை ஆனா அது வேற ஒண்ணு அப்படின்னு சொன்னோம்னா இதுதான் நிஜமான சாவதிகமான பாகம். அப்படி சொல்றது அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்றாரு அனுப்பிச்சுப்பா நம்ம பேசுற பேச்சுதான் வித்தியாசம். பிரதானாதிஸ்வரி ஜெகத்காரணே திரிகுணத்வாதி பாசா அதிகதாவது முழுக்க வாக்கியத்தை எடுத்துக்கோ. பிரதானம் ஜெகத்காரணம். ஜெகத்காரணம் எது அப்படின்னு கேட்டான். ஜெகத்காரணமானது பிரதானம் அப்படின்னு அவன் சொன்னான். நான் சொன்னேன் அப்படி இல்லை அப்படின்னா என்ன? ஜெகத்காரணம் பிரதானம் இல்லை, பிரம்மன் தான் ஜெகத்காரணம் அப்படின்னு சொன்னான். அப்ப எது பிரதானம்? ஜெகத்காரணம் இல்லைன்னு சொன்னா ஜெகத்காரணம் எது? பிரம்மன் ஜெகத்காரணம். நான் சூன்யத்தில் கொண்டு போய் இருக்கல. ஒரு ஜெகத்காரணம் பிரதானம் இல்லைன்னு சொன்னா பிரம்மன் தான் ஜெகத்காரணம் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அதனால அங்கே அவதி இருக்கு, அதிகதா அவதி இருக்கு. अथवा सर्वलोक साक्षिकमेतत् एकोन्द्रकारावपि तद्बाधे तदनुसंगेन बोधे बाध्यते न बोधः. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உனக்கு பூர்வத்தைக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது சர்வலோக சாட்சிகம். எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கு. இந்த அனுபவத்துல அவ வந்து புரிஞ்சுக்க முடியும் எது பாதிக்கிறதுன்னு. நான் சொல்லவும் அவங்களுக்கு காமிச்சுடுறேன். நீங்க ஏதோ பேசணும் சமம் அதிஷ்டானமே இல்லாம வருதுன்னு சொல்றீங்களே, அங்க எது பாதிக்கப்படுறது தெரியுமோ? போதே அது அனுசந்தாக. அந்த கேட்டோன்றகம் இல்லை, ஆனா கேட்டோன்றகம்னு தெரிந்தது தெரியலேன்னு சொல்லலாம். காந்தி வந்தது, அந்த ஞானம் வந்தது. அந்த ஞானத்தை வேணாம் எனக்கு வரல அப்படின்னு சொல்லலாம்.
அவங்களாம் சொப்பனம் பார்க்கணும். சொப்பனத்துல எந்த விஷயத்தை பார்த்தோமோ அந்த விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு நம்ம மூச்சரிக்க விரும்பும் ஜாகிரத அவஸ்தையில. ஆனால் நான் அந்த மாதிரி சொப்பனமே பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. ஆனா சொப்பனம் பார்த்தோம்ங்கிறது இவங்க ஒப்புதான். சொப்பனத்துல எது பார்த்தோமோ அது நிஜம் இல்லை, அது கிடையாது, அந்த மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். ஆனால் பார்த்தது இன்னமும் வாஸ்தவம் தான். பார்த்தது வாஸ்தவங்கிறது என்ன அர்த்தம்? அந்த ஞானம் பாதிக்கப்படலை. ஞானத்துல அந்த விஷயம் இருந்தது, எது விஷயமா தெரிஞ்சதோ அது பாதிக்கப்பட்டது. அப்ப என்னாச்சு? விஷயம் பாதிக்கப்பட்டதுனால ஞானத்தை பாதிக்கமாக போகும். இல்லைன்னா ஞானத்துக்கு நமக்கு பாதிக்கவே கிடையாது. ஞானத்துக்கு பாதிங்கிறது அதுல தெரிஞ்ச விஷயம் தப்பா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால ஞானத்தை தப்புன்னு சொல்றோம். இல்லையா? ஞானம் வந்துட்டு நாம இதுவே இல்லைன்னு சொல்லவே மாட்டோம். இது சர்வலோக சாட்சியம். இது நான் ஒன்றும் பெருசா சாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாருக்கும் தெரியும். தத் பாத்து தது அனுசங்கேவ போதே பாத்தது. போதே தது அனுசங்கோ பாத்தது. போதா பாத்தது. அந்த போதம் பாதிக்கப்படுறதில்லை. போதத்துல அந்த விஷயம் இருக்கு, அந்த விஷயம் பாதிக்கப்படுறது, விஷயத்தோட சம்பந்தம் பாதிக்கப்படுறது. அப்படி பார்க்கணும். தடவதி சர்வத்திய பாதகம். பாதா பாதான்னு சொன்னா அந்த போதம் இருக்கு, கடைசியில ஒரு தியானம் இருக்கு. அந்த தியானமே அவசியம் சொல்லுவோம். ஏதாவது ஒரு நீங்கி இருக்கிறது அதுதான் அவசியம் இருக்குங்க. இது இல்லைன்னு சொல்லா எது நீங்கி இருக்கோ அதுதான் அவசியம். அவசியம் இல்லாம பாதமே வராது. ஏன்னா தன்மாத்திரத்திய பாதா பாவா. இப்படி பார்க்கும்போது இந்த கடைசியில எல்லா இடத்துலையும் போதம்ன்றது ஒண்ணு இருக்கு, அதுதான் பாதம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அதுதான் நான் சைத்தன்யம் ஆத்மா அப்படின்னு சொன்னேன். தன்மாத்திரத்திய பாதாபாவா வகத்த விசேஷ அனுபலத்தேது. அந்த போதம் பாதிக்கப்படாத போதம் இருக்கு. அந்த போதங்கிறது தானாக விசேஷம் கொண்டதாக இல்லை. அதுல உள்ள தெரிகிற விசேஷங்கள்லாம் விஷயத்தோடு சேர்ந்ததுனால வந்த விசேஷம். விசேஷம் சேர்க்காமல் போகத்துல தானாகவே விசேஷங்கள் எதுவுமே இல்லை. வகத்த விசேஷ அனுபலத்தேது அபரோக்ஷ ஏகரத சைதன்யாவது சர்வஸ்ய பாதகா. அதனால அந்த போகத்தை வேதாந்த சாசனத்துக்கு கொடுக்கும். பூதர்த்தி, பூதர்த்தினா எந்த விதமான பரிணாமம் ஆவதிகாரமும் இல்லாதது. அபரோக்ஷம், அதாவது எப்போதும் பரோட்சமானது, சுப்பிரகாசமானது. அப்பேற்பட்ட சைதன்யம் இருக்கு. இதுதான் எல்லாத்துக்கும் கடைசியில நீங்கக்கூடியது, அவதியாக இருக்கும். எல்லா பாதத்தும் எல்லாம் கூட பாதித்தமானாலும் கூட இப்பேற்பட்ட சைதன்யங்கிறது இயங்கிலே இருக்கும். ஏன்னா அந்த பாதத்தை பார்க்கறதுக்கு ஒரு சைதன்யம், தெரிவிக்கிறதுக்கு ஒரு சைதன்யம் வேணும். கூடத்த அபரோக்ஷ ஈகரத சைதன்யாவதி சர்வஸ்ய பாதம். இதுவரையில் என்னாச்சு? அதிஷ்டானம் அசத்து அப்படிங்கிற பட்சத்தை நிராகரணம். அதிஷ்டானம் அதாவது இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு நீங்க இருக்குன்னு அதுதான் அதிஷ்டானம். நீங்க இருக்கிறது வேண்டவே வேண்டாம்னு யாரும் சொன்னாங்க. நீங்க இல்லாம அப்படி அந்த மாதிரி ஒரு பாகம் வரவே வராது. எங்க போனாலும் ஏதாவது ஒரு பாக்கி இருக்கத்தான் இருக்கும். அந்த பாக்கி இருக்கக்கூடியது எல்லாருக்கும் பொதுவாக சொல்லணும்னா சைதன்ய ஸ்வரூபத்தை சொல்லிவிடலாம் அப்படின்னு சொல்லி அதிஷ்டானம் அசத்து அப்படிங்கிற வாதத்தை இதுக்கு மேல அத்தியஸ்தம் கூட அசத்துதானேன்னு அவங்க கேட்கிறாங்க. அதிஷ்டானம் என்ன, அத்தியஸ்தம் அசத்துதானேன்னு அதை கண்டிக்கிறதுக்காக அடுத்த நம்ம அத்தியஸ்தமுக்கு அசதையாது. இது பூர்வபக்ஷியுடைய வாக்கியம். சரியா? அடுத்த வாக்கியம் பின்னாடி சொல்லக்கூடிய வாக்கியம். இந்த புத்தகத்துல நம்ம பெரிய பார்த்து வாக்கியத்தை விசாகம் பண்ண இல்லைன்னா எது பூர்வபக்ஷ வாக்கியம், எது சித்தாந்த வாக்கியம் இருக்கு. நீ என்ன அதிஷ்டானம் அசத்து இல்லைன்னு சொல்ற, ஆனா இதை நான் அதிஷ்டானம் அசத்துன்னு சொன்னேன். அத்தியஸ்தம் அசத்துதானே, அத்தியஸ்தம் இல்லாததுதானே தெரியுதுன்னு எனக்கு தெரியும். எல்லாருமே ஒத்துட்டு வச்சுனாச்சு அப்படின்னு பதில் நினைக்கிற சகாசு பிரதிகாசாவோதா. இல்லாதது தெரியாது. இல்ல இந்த தனிம பதார்த்தங்கள்லாம் இல்லை, ஏதாவது தெரியுதாங்க. இல்லாத பதார்த்தம் ஏதாவது தெரியுது. இருக்கிற பதார்த்தத்தை தான் பார்க்க முடியும், இல்லாத பதார்த்தத்தை பார்க்க முடியாது. இல்லாத பதார்த்தம் தெரியாது நம்ம யாருக்கு இருக்கோம். தெரியாததுனாலதான் இல்லைன்னு கண்டுபிடிச்சோம். ஒரு இடத்துல ஒரு வஸ்து இல்லைன்றத நாம எப்படி கண்டுபிடிச்சோம்னா அனுபவ புத்தி அப்படிங்கிற பிரமாணத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். இருந்தா தெரிஞ்சிருக்காங்க, அதனால இல்லை தெரியுமா, அதனால இல்லை அப்படின்னு சொல்றோம். என்னாச்சு? நாம ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கோம். எது இல்லையோ அது தெரியாது அப்படின்னு. தெரியாதவருக்கு இல்லைன்னு சொல்லிருக்கோம். அப்படி பார்க்கறத அசத்து அந்த அத்தியஸ்தம் சொன்னா அது எப்படி தெரியும்?
அது தெரியுது. அதனால அது அகத்தி பிரபஞ்சத்தையும் விட்டு சொல்லக்கூடிய உனக்கு அதுவும் அகத்துதானே, அதுதான் தெரிஞ்சுட்டே இருக்கு, இன்னும் எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டாங்க. அதனால பிரபமேவ இடம் அகத்தைக்கு பகத்தோமட்டம் அகத்வாதி அகத்வாதி வேதாந்திய பார்த்து கேட்கறான். எல்லாமே அகத்துன்னு தானே பண்ணி சொல்ற, உங்களுடைய மட்டும் அதுதானே பகத்தான மட்டும் பிரபமேவ இடம் அகத்தை தெரியும். இதுதான் இதுல சைவமாக யாருக்குன்னா எல்லாம் அகத்துக்கு ஆசனா அனிர்வச்சனீய அனாதி அவித்யாத்மகம் கோஷிதம். நான் அனிர்வச்சனீயம் என்ன சொல்றேன், அதை விலட்சம் அதனால அனிர்வச்சனீய அனாத்யா நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பதார்த்தம் இது. அனிர்வச்சனீயமாகவும் அனாதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு அவித்யை இருக்கு. அந்த அவித்யாத்மகம் பிரபஞ்சம் அப்படின்னு நான் விசோதனம் பண்ணியிருக்கேன். ஆனா அப்பத்தையும் சொல்லுது சில இடத்துல சொல்றேன், நீங்களே சொல்றது அசத்து அப்படின்னு கேட்டா அப்ப சொல்ல தெரியுமா, விஷயம் சொல்லலாம் தாராளமாக தெரியும். தெரிஞ்சுட்டு இருக்கிற கட்டத்திற்கு விடத்தாது. இப்ப பாருங்க, சுத்தியில பதில் தெரிஞ்சுட்டு அப்புறம் சுத்தின்னு தெரிஞ்சு இப்ப என்ன ஆச்சு, அந்த விதம் இல்லவே இல்லைன்னு தாராளமா சொல்லலாம். அப்பத்தேன்னு திருடனா யாரும் ஒன்றும் சொல்லப்படுது. அதாவது அது சுத்திதாங்கிற தீர்மானம் பாகம் வந்ததுக்கு அப்புறம் அப்ப ஏற்கனவே தெரிஞ்சுட்டு அப்படின்னு அது அகத்தேன்னு சொன்னா நமக்கு ஒரு கட்டமே இல்லை. தெரிஞ்சுட்டு இருக்கும் போது அது அகத்தேன்னு சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன், தெரிஞ்சுட்டு இருக்கும் போது வந்தாருங்க அகத்தானதுக்கு வாக்காச்சாரம் வந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க அகத்து இல்லைன்னு சொன்னா அகத்து இல்லைதானே. அப்புறமா சொன்னா பரவாயில்ல, முன்னாடி சொன்னா மாத்திரம் யோசனை சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியறது அப்படின்னு நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கலாம். இந்த ரஜதமானது ஏற்கனவே தெரிந்தது, அதை நாம மனசுல இதுவும் வச்சுப்போம். அந்த இப்போ இந்த சுற்றி ரஜதம் இல்லை அப்படின்னு தெரிகிறதா, எப்போதுமே ரஜதம் இல்லைன்னு தெரிகிறதா, அவதான் எப்போதுமே ரஜதம். இப்ப முன்னாடி ரஜதமாக தெரிந்தது, அப்ப கூட ரஜதம் இல்லை. அப்ப இதை வச்சுட்டு நாம அப்ப கைகாலத்தை ரஜதம் தெரியாது. அதனால தத்துவசாட்சா்காரம் வந்து பிரபஞ்சம் பாதிக்கப்பட்டதுக்கு பிரபஞ்சமாகவே அப்படி ஒன்றும் கிடையாது அப்படின்னு அகத்து அப்படின்னு சொன்னாங்க தாராளமாக தெரியும். ஆனா விவகார காலத்துல அதை நாம வந்து பாரம்பரியத்துக்கு முன்னாடி அனிர்வச்சனீய அவித்யாத்மகம் சொல்லியிருக்கோமே தவிர அகத்தை இல்லை. இந்த அகத்தை இந்த தெளிவுற அககுணா வித்யோதையே அவித்யாயாக நிருபாட்சதாம இருக்க வித்யை வலியுறுத்தேன்னு சொன்னா அவித்யங்கிறது கிடையவே கிடையாது. சமப்பிரகாசம் ஒரு விற்த்தாந்தம் சொல்றது கூட ஓரளவுக்கு தான். அந்த பிரகாசம் வந்ததுன்னா பிரகாசம் வரதுக்கு முன்னாடி இருக்கு இருந்தது அப்படிங்கிறத நாம ஒத்துப்போம். ஆனால் வித்யா அவித்யாசம் எப்படின்னு கேட்டா, வித்யை வந்ததுன்னா அப்புறம் அவித்யை முன்னாடி இருந்ததுங்கிறது கிடையாது. இந்த சித்தாந்தத்துல என்னைக்குமே கிடையாது. அவித்யா சகதாசேன மாபீதத்து தெரிஞ்சவே இல்லை. அதுதான் பாஷ்யம் சொல்லப்படும் இல்லையா. அதை வச்சுன்னு நீங்க பேசுனீங்கன்னா அதை சொன்னா தாராளமா சொல்லுங்க. அத முதல் வித்யோடையே அவித்யாயாக நிருபாட்சதான அங்கீகரிக்க அகத்துவம் உச்சேத காமம் அபிதீயதான் தாராளம் அகத்தில் சொல்லுவோம். நான் வந்து அதை எதிர்க்க மாட்டேன். சகாஜ பாதக ஞானம் நேரமுடையதும் இது விசிஷ்ட தேசகாலம் தத்துவம் ரஜதம் விலோபயதேவ தேசாந்தர சம்பந்தம் ஆபாதயதி ததா அனுபவமா. இது மேல இருக்க அந்த அனுபவத்தை நமக்கு லோகத்துல பாகம் வரக்கூடிய அனுபவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறார். அதாவது அந்த கிரமத்துல தெரிந்த அந்த ரஜதமானது அனிர்வச்சனீயம் தானே தவிர ராஜிகம் சொல்ற மாதிரி வேறொரு இடத்துல இருந்தது சொல்லக்கூடாது. அது எப்படி காண்பிக்கிறார், பாதஞானம் கெட்டு வருது, இது ரஜதம் இல்லை அப்படின்னு தெரியுது. நேரம் ரஜதம் இது விசிஷ்ட தேசகால சம்பந்தம் ரஜதம் விலோபய ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்ச ரஜதத்தை லோகம் பண்றது அது இல்லைன்னு தெரிவிக்கிறதே தவிர இந்த ரஜதம் அந்த இன்னொரு இருக்காது அப்படின்னு காண்பிக்கலாம். இல்ல வேதாந்தர சம்பந்தமும் ஆபாரம் சதாரதமா தெரிஞ்சா அதை சொல்லணும். இது ரஜதம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆள் சொல்லலாம் அப்படின்னா அந்த ரஜதம் தெரிஞ்சது அது இல்லையே இருக்குன்னு அது சொல்லவே முடியாது. சகாத தூரவர்த்தியும் ரஜம் சர்ப்பம் மன்யமான தன் இடவர்த்தினா ஆப்தேன நாயும் சர்ப்பனாகி
சர்ப்பாம் அவமாஸ்திரம் பிரதிபத்தியது நடத்த தேகாந்தரவர்த்திக்கும். இங்கேருந்து பார்த்தா அந்த பாம்பு இருக்கான், பாம்பு இருக்கா பயந்து இருக்கான், அங்க தூரத்துல இருக்கு. அங்க இருக்கவன் சொன்னா ஏப்பா இது பாம்பு இல்லை அப்படின்னுட்டான். பாம்பு இல்லைன்னா தரலாம், பாம்பு இல்லைன்னு வச்சுட்டான். அப்ப நான் பார்த்து அந்த பாம்பு மாதிரி தெரிஞ்சுது, அந்த பாம்பு எங்க இருக்குன்னு அவன்கிட்ட கேட்கணும். கேட்கவே மாட்டான். நீங்க பாம்பு இல்லைன்னு அவன் சொல்லிட்டானா பேசாம இருக்க வேண்டியது. பாம்பு எங்க இருக்கு அது இருந்து பார்க்கலாம் கேட்கவே மாட்டான். நடத்த தேகாந்தரவர்த்திக்கும் பிரதிபத்தோ அசாமர்த்தாத் வாக்கியத்தை, அவன் சொன்ன வாக்கியம் வந்து இந்த பாம்பு வேற இடத்துல இருக்காது அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அதுக்கு அந்த வாக்கியம் போற. ஆக இந்த அனுமானத்தாரும் தெரியாது, சப்தத்தாரும் தெரியாது, அர்த்தாபத்தியாரும் தெரியாதுன்னு சொன்னா அர்த்தாபத்தியா மிக பத்னகடா பாவகத்தை அவன் மாத்திரனாபிபத்தி இங்க இல்லைன்னு சொன்னா இறக்குறது தான் ஆகும் அப்படின்னு அர்த்தாபத்தி பண்ணுவோம்னா அந்த அர்த்தாபத்தி பற்றி ஒரு கடல் இருந்தது, அது உடஞ்சு போயிட்டு அப்பதான் இந்த இல்ல உடஞ்சு போனது இங்க இல்ல, இந்த இல்லைங்கிறதுக்காக இன்னொரு இடத்துல இருக்குன்னு அனுமானம் பண்ண முடியுமா? இந்த இல்லைன்னா எங்கேயாவது இருக்குதானே ஆனா அந்த கடனை கேட்க சொல்ல முடியுமா? உடஞ்சு போயிடுது, அதுக்கப்புறம் எங்க இருக்க போறது? ஆகையால இந்த இல்லைன்னு சொன்னா வேற இடத்துல இருக்கணும்னு ஒரு நியமமும் கிடையாது. அதனால இந்த அர்த்தாபத்தி இருக்குன்னு வேதாந்தரத்துல நாம் பார்த்தது இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. यत्रापि सर्पबाधपूर्वकः रज्जुविधिः अर्थगम्यः साधितवाक्यगम्यो वा तत्रापि सैव न्यायः. இப்ப சில இடத்துல நேரம் திருத்தம் இருக்காது, நேரம் திருத்தம் இந்த சுத்தி சேர்த்துருக்கோம். சுத்தின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சில இடத்துல வந்து இது எழுதம் இல்லைன்னு தெரியும். அப்புறம் சித்தத்துல போய் பார்க்கலாம், அது கயிறு நான் பாம்பு இல்லையே அப்படின்னு தெரியுது. அப்ப எது முதல்ல தெரிஞ்சது கயிறுன்னு தெரிஞ்சது, அப்புறம் பாம்பு இல்லைன்னு தெரியுது. இந்த மாதிரி சொல்ற இடத்துல கூட இது இல்லைன்னா வேற ஒரு இடத்துல அது இருக்கிற அர்த்தம் இல்லை, தெரியுது. இது இல்ல, இது வேற அவன் சொல்லணும், அதுங்கிறது வேற இடத்துல இருக்குங்கிறது ஆயுதமா கரீபம் நிரதிஷ்டான அத்தியாசம். இந்த விதத்துல பார்க்கும்போது அத்தியாசமானது அதிஷ்டானம் இல்லாத எங்கேயும் இருந்தது. அதனால பரத்திர கூறுவதற்காக கர்மா ஆதூஷம் பரத்தேவி